ஹாய் ஆல். டியூஸ்டே ஈவினிங் வெனஸ்டே நான் அம்மா வீட்டுக்கு போகிறதுங்காட்டி முன்னாடி நாளே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வீட்டுக்கு போகிறதுனால எல்லாத்துக்குமே ஜாலி தானே, அதே மாதிரி தான் எனக்கும் சொல்லிவிட்டு நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணும், அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டா மறுநாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ஹரிபரியாக கிளம்புற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி குக் பண்ணுறதுக்காக கிச்சன் போனேன். என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பேசிட்டோம். வெண்பொங்கலும் சாம்பாரும் தான். வெண்பொங்கல் எனக்கு பண்ண தெரியாது, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன். அதுவும் கம்மு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டு சிரின்னு சிரிச்சாங்க. நல்லாவே இல்லை, இன்னொருக்கா செய்யவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அத்தை தான் செஞ்சாங்க. நான் சரி சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் மட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வெண்பொங்கல் நாங்கள் நைட்டு செய்யவே மாட்டோம், ரொம்ப டம்பான மாதிரி இருக்கும் வயிறு. இன்னைக்கு என்னமோ அதிசயமாக செய்யலாமான்னு கேட்டதுமே எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு வெண்பொங்கல் செய்வீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு குக்கரில் பருப்பு, தக்காளி, வெள்ளைப்பூண்டு, சீரகம், ஆயில், அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வடைச்சட்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் வணக்கிட்டேன். எந்த காயும் போடலை. இந்த மாதிரி நைட் டைம் செய்யும்போது நாங்கள் காய் போட மாட்டோம், வெங்காயம் தக்காளி போடுறது எனஃபாக இருக்கும். அதனால அதை மட்டும் நல்லா வணக்கிட்டு வேக வச்சிருந்த பழுப்பு எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போதே நல்லா கெட்டியாயிடும் சாம்பார். எனக்கு சாம்பாரில் பருப்பாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். சாம்பார் இன்னும் கொதிக்க வேண்டியது இருந்தது, அதனால பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றிட்டு இங்கே வெண்பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அத்தை. நான் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நெக்ஸ்ட் டைம் வச்சு கரெக்டாக செய்ய முடியும், இல்லாட்டி நெக்ஸ்ட் டைமும் கம்மு தான் எல்லாத்துக்கும். நாங்கள் வெண்பொங்கலுக்கு 3 கிளாஸ் அரிசி, அதுக்கப்புறம் அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுவே எனாஃபாக இருக்கும் தான் அத்தை சொன்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நம்ம இதை ஞாபகம் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ஞாபகம் வச்சுட்டேன். ஒரு சைடு சாம்பாரும் ஆயிடுச்சு, அதை தாளிச்சு கொட்டி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வெண்பொங்கல் செய்யல தான், இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதனால போய் குக்கரில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி க்ளோஸ் பண்ண சொன்னாங்க அத்தை. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு எத்தனை விசில்னு கேட்டேன். 4-5 விசில் விட சொன்னாங்க. அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நல்லா வெந்திருந்தது. சரி ஓகே நம்ம சாப்பிட்றலாம். வெண்பொங்கலை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் பசி வேற வந்துருச்சு. சரி சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டேன்.